திருச்சி அருகே இன்ஸ்டா ரீல்ஸ் வெறியில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி அட்ராசிட்டியில் ஈடுபட்டு வந்த இளைஞர் சர்ச்சையில் சிக்கினார். டாஸ்க் என்ற பெயரில் வரம்பு மீறி ஆட்டம் போட்டு வந்தவருக்கு போலீசார் புகட்டிய பாடம் என்ன? ப்ரோ பப்ளிக்ல போயிட்டு உங்க சைடுல பண்ணா பிச்சை எடுங்க ப்ரோ, பப்ளிக் ரியாக்ஷன் பாப்போம். ஐயோ இன்னைக்கு தரமான சம்பவம் இருக்கு. சரி ஓகே, ஆசைப்பட்டீங்க அதனால மறக்காம என் ஐடி பிடிக்கிற ஒரே ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்க, வாங்க போலாம். பின்னாடி வர பேக்கப்ல என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்றெல்லாம் கவலையின்றி கண்டதை செய்து பப்ளிக்கில் அட்டூழியத்தில் ஈடுபட்டு வந்தவர்தான் இந்த இன்ஸ்டா இம்சை. ரீல்ஸ் வெறியில் டாஸ்க் என்கிற பெயரில் மாடனாக பிச்சை எடுப்பது, 2025க்கு இறுதிச் சடங்கு நடத்துவது, வயதானவர்களை குறிவைத்து அவர்களின் உயிருடன் விளையாடுவது என சேட்டை விடுத்த சம்பவங்களை சர்வசாதாரணமாக அரங்கேற்றி வரம்பு மீறி வந்தார் இந்த இன்ஸ்டா இம்சை. விடிந்ததும் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் புறப்பட்டு செல்லும் மாணவிகள் கண்முன்னே சீன் போட்டு சம்பவம் செய்து முகம் சுளிக்க வைத்த சுல்லானுக்கு போலீசாரால் சுளுக்கெடுக்கப்பட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன? பப்ளிக்ல போயிட்டு தப்பு வாய்ப்பாடு பிடிக்கும் ப்ரோ, பப்ளிக் ரியாக்ஷன் பாப்போம். ஐயோ இன்னைக்கு அடியா? சரி ஓகே, ஆசைப்பட்டீங்க உங்களுக்காக விசாவா பண்றோம். என்னோட ஐடி பிடிக்கணும், மறக்காம ஒரே ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்க, வாங்க போலாம். யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறோம். பெரம்பலூர் காமெடி என நினைத்துக் கொண்டு விட்டுவிடுவார்கள் என நினைத்து அஜய் செய்த இந்த அட்ராசிட்டிகள் அவரை சர்ச்சையில் இழுத்து விட்டுள்ளன. பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் இவரது பதிவுகள் இருந்ததால் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அஜயை பிடித்து கவனிக்க சொல்லி உத்தரவிட மண்ணச்சநல்லூர் காவல் நிலைய போலீசார் களத்தில் இறங்கினர். ரீல்ஸ் வீடியோவை வீட்டில் படுத்துக்கொண்டு எடிட் செய்து கொண்டிருந்தவரை தலையில் தட்டி காவல் நிலையத்துக்கு தூக்கிச் சென்றனர். அதிகாரிகளை கண்டதும் வெடவெடுத்து போனவர் இனி இது போல செய்ய மாட்டேன் சார், மன்னிச்சு விட்டுருங்க சார் என சரணடைந்திருக்கிறார். மண்ணச்சநல்லூரில் கவர்மெண்ட் ஸ்கூல் முன்னாடி பப்ளிக் முன்னாடியும் ரீல்ஸ் எடுத்ததால் என்னென்ன ரீல்ஸ் எடுத்தனா ஸ்னேக் பிராங்க், பேபி கட்டப், டயர் வண்டி ஓட்டது என பப்ளிக் அச்சுறுத்தும் வகையில் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் அப்லோடு செய்ததால் போலீசாருக்கு தகவல் தெரிந்து போலீசார் என்னை அழைத்து சென்று அறிவுரை கூறி இது இனி வரும் காலகட்டங்களில் இது போல வீடியோக்களை போடக்கூடாது என அறிவுரை கூறி நான் மன்னிப்பு கேட்டேன். பின்னர்